اهدنا الصراط المستقيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே நாம் இந்த உலகம் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஏதாவது ஒரு தினத்திலே ஏதாவது ஒரு நேரத்திலே நாம் மரணிக்க இருக்கின்றோம். இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமானவர்கள் கிடையாது. அதே போன்று இந்த உலகமும் நிரந்தரமானது கிடையாது என்ற சிந்தனையிலே நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நாளை மறுமை நாள் தான் நமக்கு நிலையான நிரந்தரமான சிறந்த வாழ்க்கை என்பதை அறிந்தவர்களாக இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவ்வாறு இந்த உலகத்திலே நாம் வாழுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்துக்குத்தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, உலக ஆசை உடையவர்களாக, உலக மோகம் உடையவர்களாக, மறுமையை மறந்தவர்களாக, மறுமை நாளை பற்றிய அச்சம் இல்லாதவர்களாக, மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக நாம் வாழுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாமும் நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. இந்த உலகமும் நிரந்தரம் கிடையாது. அப்ப இப்படி எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திலே நாம் இன்பங்களோடு சுகபோகங்களோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகமாக தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாக, கஷ்டப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, நாம் விரும்பக்கூடிய, நாம் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய இந்த உலகத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், அடச்சே, இந்த உலகத்துக்கா நாம் இவ்வளவு தியாகத்தை செய்கிறோம், இந்த உலகத்துக்கா நாம் இவ்வளவு கஷ்டப்படுகின்றோம், இந்த உலகத்துக்காக வேண்டிய நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வளவான தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 1858வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதை முஸ்தவ்ரித் இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? வல்லாஹி மத்துன்யா ஃபில் ஆகிரா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த உலகத்தை மறுமையினுடைய விஷயத்திலே ஒப்பிடுகின்ற பொழுது, மறுமையோடு ஒப்பிடுகின்ற பொழுது, இல்லா மிஸ்லுமா யஜ்அலு அஹதுக்கும் இஸ்மாஹு, உங்களில் ஒருவர் இந்த உலகத்தை மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களை மறுமையோடு, மறுமை வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யுங்க? உங்கள் ஒருவருடைய விரலை எடுத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்கள ஒருத்தருடைய ஆட்காட்டி விரலை நீங்க எடுத்து என்ன செய்யுங்க என்று சொன்னா, ஃபில் யம்மி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கடலிலே கொண்டு உங்களுடைய விரலை கடலிலே நுழையுங்கள்,
கடல் தண்ணியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய விரலை போட சொல்றாங்க. அந்த நேரத்திலே நீங்கள் கடல் தண்ணீரிலே உங்களுடைய விரலை நீங்கள் நனைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த விரலிலே தண்ணீர் எவ்வளவுக்கு ஒட்டி கொண்டு வருகின்றது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளட்டும், அவர் பார்த்து கொள்ளட்டும், அதுதான் உலகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தை மறுமையோடு ஒப்பிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்முடைய ஆட்காட்டி விரலை கொண்டு போய் கடல் தண்ணீர நனைக்கட்டுமாம். நனைக்கின்ற பொழுது நம்முடைய விரலை நனைத்து அப்படி தூக்கி பார்த்தா அதுல இருந்து வரக்கூடிய அந்த நீர் சொட்டுத்தான் இந்த உலகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், கடல் என்பது எவ்வளவுக்கு மிக பிரம்மாண்டமான, மிக விசாலமான, எவ்வளவுக்கு மிக பெரியதாக இருக்கும். அதனுடைய தண்ணீரை அளந்து விட முடியுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வாளியால போய் அள்ளி அந்த வாளியில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு கூட ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டு சொல்லவில்லை. ஒரு கிளாஸால போய் அள்ளி, ஒரு கோப்பையின் மூலமாக அள்ளி அந்த தண்ணீருக்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை மறுமையோடு ஒப்பிட்டு சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய விரலை நீங்கள் கடலிலே நனையுங்கள், அந்த விரலை அதற்கு பிறகு நீங்கள் எடுத்து பாருங்கள், அதிலே எவ்வளவுக்கு தண்ணீர் ஒட்டி கொண்டிருக்கின்றதோ அதுதான் உலகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். அதுதான் உலகத்தினுடைய இன்பங்கள், உலகத்தினுடைய சுகபோகங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திற்காக வேண்டித்தான் அவ்வளவு ஒரு அற்பமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களால் சொல்லப்பட்ட, அல்லாஹ்வால் நமக்கு கூறப்பட்ட அந்த உலகத்துக்காக வேண்டிதான் நாம் அதிகமாக போட்டி போடக்கூடியவர்களாக, அதிலே இந்த சுகபோகத்திலே திளைத்தவர்களாக, இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக நாம் வாழுகின்றோம். மறுமை என்பது கடல் அளவுக்கு ஒப்பானது என்று சொன்னால், ஒரு துளி தண்ணீருக்கு ஒப்பானது இந்த உலகம் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக நபித்தோழர்களுக்கு இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். இந்த உலகத்தை ஒரு மனிதன் எவ்வாறு நினைத்து வாழ வேண்டும், மறுமையை எவ்வாறு ஒரு மனிதன் நினைத்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு பாடம் நடத்துகின்றார்கள், விளங்கப்படுத்துகின்றார்கள். அந்த செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 2957வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலியா என்ற கடைத்தெருவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கடைத்தெருவுக்கு வருகின்றார்கள். அங்கே வன்னாசு கனஃபைஹி, மக்கள் எல்லாம் அந்த ஓரங்களிலே கடைத்தெருவிலே மக்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றார்கள், அங்கங்க மக்கள் நிற்கின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கு வருகின்றார்கள். அந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டி இறந்து கிடப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதால போகும் பொழுது அந்த ஆலியா என்ற சந்தையின் மூலமாக கடைத்தெருவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அங்கு இருக்கின்றார்கள்.
அதற்கு பக்கத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இறந்து கிடக்கின்றது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆட்டுக்குட்டியை பற்றி சொல்லுகின்றார்கள். அந்த ஆட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அசக்க மையித்தின், காதுகள் சிறுத்த ஊனமுள்ள ஒரு ஆட்டு குட்டி, ஆடு அதிலே செத்து கிடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பார்த்துட்டு அதை கடந்து செல்லுகின்ற பொழுது அதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் அதுல நிக்கிறாங்க. நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்தனாலஹு, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த குறையுள்ள ஆட்டை, செத்து கிடக்கின்ற அந்த ஆட்டை, இறந்து கிடக்கின்ற அந்த ஆட்டை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அதனுடைய காதிலே பிடித்து தூக்கி உயர்த்துகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயர்த்தின உடனே சஹாபாக்கள்லாம் பார்க்கறாங்க, என்னடா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்த ஆட்டை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் என்று எல்லா தோழர்களும் அங்கு பார்க்கின்றார்கள், மனிதர்கள் அங்கு பார்க்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள், எப்படி, ஐயுக்கும் யுஹிப்பு அன்ன ஹாதா லஹு பிதிர்ஹமின், உங்களில் யாருப்பா இதை ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்கக்கூடியவர் இருக்கிறார், யாருக்கு ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்குவதற்கு விருப்பம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இறந்து கிடக்கின்றது, ஆடு செத்து போய் கிடக்கின்றது. நம்ம ஒரு செத்த பிராணியை கண்டா நம்ம என்ன செய்வோம், கண்ட உடனே சிலர்கள் அதை பார்த்தாலே வாந்தி எடுப்பார்கள், சிலர்கள் ஆட்டோமேட்டிக்கா எச்சியை துப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள், வெறுக்கக்கூடிய மாதிரி நம்ம இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதை தூக்கி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், இதை யாரு ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்குவாரு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் பதில் சொல்லுகின்றார்கள், ஃபகாலு, அவர்கள் சொல்லுகின்றார்கள், மா நுஹிப்பு அன்னஹு லனா பிஷைஇன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதை நாங்கள் விரும்ப மாட்டோம், இது எந்த ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது, நாங்கள் இதை விரும்ப மாட்டோம். வமா நஸ்னஉ பிஹி, அதை வைத்து நாங்கள் என்ன செய்யறது என்று நபித்தோழர்கள் கேட்கின்றார்கள். செத்து போய் கிடக்குது, ஏற்கனவே அதை யாரும் கணக்கெடுக்காமல் தான் அதில் போட்டு இருக்கிறார்கள். அப்ப அதை போய் நீங்க ஒரு திர்ஹத்துக்கு நீங்க வாங்குறீங்களான்னு நீங்க கேட்கறீங்களே, அது எங்களுக்கு தேவையில்லை, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப கேட்கிறாங்க, அத்துஹிப்பூன அன்னஹு லகும், சரி நீங்க காசுக்கு ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்குங்கள் என்று சொன்னதால் தானே நீங்க வேணான்னு சொல்றீங்க, சரிப்பா சும்மா சரி எடுத்துக்கங்க, சும்மா எடுத்துக்கிறதுக்கு நீங்க விரும்ப மாட்டீர்களா, அத்துஹிப்பூன அன்னஹு லகும், உங்களுக்கு சும்மா இது வேணாமா, அதற்கு நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உடனே சஹாபாக்கள் காலு அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் கான ஹய்யன் கான ஐபன் ஃபீஹி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அதை நீங்கள் சும்மா எடுக்க சொல்றீங்களா, அது உசுரோட இருந்தா கூட நாங்க சும்மா எடுக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா அது குறையுள்ளதாக இருக்குது, அது ஏற்கனவே காது சிறுத்த குறையுள்ள ஒரு ஆடாக இருக்கின்றது, அது உசுரோட இருந்தாலே நாங்கள் எடுக்க மாட்டோம், செத்தா எப்படி நாங்கள் எடுப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த நபித்தோழர்களுக்கு, சஹாபாக்களுக்கு இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி அழகாக விளங்கப்படுத்தி சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், ஃபவல்லாஹி லத்துன்யா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த உலகம் இருக்கின்றது, அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், இந்த இரண்டு ஆட்டை நீங்கள் எப்படி கணக்கெடுக்காமல்
இதை சீ என்று நீங்கள் எப்படி நீங்கள் நினைத்திருக்கின்றீர்களோ, அற்பமாக கருதி இருக்கின்றீர்களோ, அதை வாங்குவதற்கு விரும்பாமல், போட்டி போடாமல், ஆசை கொள்ளாமல் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ, அதை விட அஹ்வனு அலல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே மிகவும் இழிவானது, கேவலமானது இந்த உலகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே நபித்தோழர்களுக்கு விளங்கப்படுத்துவதை நாம பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை சஹாபாக்களுக்கு ஒரு செத்த ஆட்டிற்கு ஒப்பிட்டு அது எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்ம கண்டால் அதை வாந்தி எடுப்போம், சீ என்று சொல்லுவோம், எச்சில் துப்புவோம், தூரமாக தூக்கி எறிவோம், அற்பமாக கருதுவோம், வெறுப்போம், அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இது மிகவும் கேவலமானது, அதை விட இழிவானது இந்த உலகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். அப்ப இவ்வளவுக்கு அற்பமாக கருதப்படுகின்ற உலகத்துக்குத்தான் நாம் போட்டி போடக்கூடியவர்களாக, பொறாமைப்படக்கூடியவர்களாக, கஷ்டப்படக்கூடியவர்களாக, தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அருமையாக இன்னொரு சந்தர்ப்பத்திலே இந்த உலகம் என்பது ஒரு அற்பமான வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலக இன்பங்களிலே மூழ்கி மறுமையை நாசமாக்கி விடக் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்ந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே நபி தோழருக்கு இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 4109வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு நபிகளாரை பார்ப்பதற்காக வேண்டி, சந்திப்பதற்காக வேண்டி போகின்றார்கள். அங்கு போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இலுத்தஜஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹஸீரின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈச்ச ஓலையினால் செய்யப்பட்ட ஒரு பாயிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாய்ந்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபஅஸ்ஸர ஃபீ ஜில்திஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளிலே, உடம்பிலே பாயினுடைய அடையாளம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய முதுகிலே ஏற்பட்டிருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுத்து கிடந்த நிலையை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். உலகத்தினுடைய தூதர், உலகத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எளிமையான வாழ்க்கையை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாயிலே படுத்து கிடக்கிறார்கள். அந்த பாயினுடைய அடையாளம் அவருடைய முதுகிலே ஏற்பட்டிருக்கின்றது. இதை பார்த்துவிட்டு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்க முடியாமல் மனவேதனையோடு, மனதிலே கஷ்டமுடையவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். ஃபகுல்து, அவர் சொல்லுகின்றார், நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே சொன்னேன், பி அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். லவ் குந்த ஆதந்தனா, நீங்கள் எங்களுக்கு அனுமதி வழங்கினீர்கள் என்று சொன்னால், ஃபஃபரஷ்னா லக அலைஹி ஷையன், நாங்கள் இந்த பாய்க்கு மேலால் ஏதாவது உங்களுக்கு
விரிப்பை நாங்கள் ஏற்படுத்தி தருவோமே, ஏதாவது நாங்கள் விரித்து தருவோமே, யகீக மின்ஹு, அது உங்களை பாதுகாக்கும், உங்களுடைய முதுகிலே இப்படி அடையாளத்தை ஏற்படுத்தாது, கொஞ்சம் சொகுசாக நீங்கள் உறங்கலாம் என்று உலகத்தினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெத்தை இல்லை, சுகபோகமாக படுக்கக்கூடிய வசதிகள் இல்லை, அவர் ஈச்ச மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பாயையிலே நபிகளார் படுத்ததை பார்த்து கவலையோடு மன கஷ்டத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் அனுமதி அளித்தால் நாங்கள் ஏதாவது உங்களுக்கு விரிப்பாக செய்து தருகிறோம், அதன் மீது நீங்கள் உறங்கிக் கொள்ளலாமே அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்துகின்றார்கள். எப்படி? மா அனவத் துன்யா, ஏப்பா நீ இதை பார்த்து நீ கவலைப்படுறாய், நான் படுத்து கிடக்கின்ற நிலையை, நான் உறங்கி கிடக்கின்ற நிலையை நீ பார்த்து கவலைப்படுகின்றாய். மா அனவத் துன்யா, நானும் இந்த உலகமும் ஒன்றும் கிடையாது, நானும் இந்த உலகமும் ஒன்றும் கிடையாது. இன்னமா அனவத் துன்யா, நானும் இந்த உலகமும் எப்படி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்கின்றார்கள், கராக்கிபின் ஒரு பயணியை போன்று. நானும் இந்த உலகமும் எப்படின்னு சொன்னா, ஒரு பயணியை போன்று. அந்த பயணி என்ன செய்றார்? ஒருத்தர் பிரயாணம் போவதாக இருந்தால், பயணியாக இருந்தால், அவர் பிரயாணம் செய்கின்ற சந்தர்ப்பத்திலே அவருக்கு களைப்பு ஏற்படும், ஓய்வெடுக்கக்கூடிய தேவை ஏற்படும். அந்த நேரத்தில் ஓய்வெடுக்கணும்னு சொன்னா என்ன செய்வாரு? இஸ்தவல்ல தஹ்த ஷஜரத்தின், ஒரு மரத்துக்கு கீழால் போய் நிழல் பெறுவார். அப்ப ஒருவர் பயணம் செய்கின்ற பொழுது என்ன செய்வோம்? நம்ம தூர பயணங்கள் நாம் செய்கின்ற பொழுது ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்ன என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு மரத்திலே நிழலை பார்த்து, நல்ல நிழலா பார்த்து அங்கனிக்க போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு செல்வோம், கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு செல்வோம் என்று நம்ம நினைப்போம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த உலகமும் நானும் எப்படின்னு சொன்னால் ஒரு பயணியை போன்று. அந்த பயணி என்ன செய்வாரு? அந்த மரத்துக்கு கீழே போய் அவர் ஓய்வெடுக்க செல்வாரு. அதுக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு சும்மராக ஒத்தரக்கஹா, அவர் கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஓய்வெடுத்து விட்டு அவர் என்ன செய்வாரு? அந்த மரத்தை விட்டு விட்டு அப்படி போயிடுவாரு. அப்ப பயணம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? களைப்புக்காக வேண்டி ஒரு நிழலை பார்த்து ஒதுங்கி அந்த இடத்திலே நம்ம என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு நம்ம போயிடுவோம். அந்த மரத்தை நம்ம சொந்தம் கொண்டாடுவோமா, அல்லது அந்த இடத்தை நாம் நமக்குரியதாக ஆக்கி கொண்டு அதுதான் நிரந்தரம் என்று நம்ம விளங்கி கொண்டிருப்போமா? இல்ல, போற போக்கிலே போகின்ற பொழுது இளைப்பாறுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அது நிரந்தரம் இல்லாததாக நாம் கருதுவோம். அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள். அது மாதிரி தான்ப்பா உலகமும். நம்ம இந்த உலகத்திலே நாம் ஒரு பயணியை போன்றுதான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு அற்பமானது. நம்முடைய தேவைகளை நாம் முடித்து விட்டோம் என்று சொன்னால், நாம் அந்த மரத்துக்கு கீழே எப்படி ஓய்வெடுத்து விட்டு உடனே நம்முடைய நேரம் உடனே நம்ம கிளம்பிடுறோமோ, அதிலே நிரந்தரமாக இருக்க மாட்டோம் என்று விளங்குகின்றோமோ, அதிலே நாம் நிரந்தரமாக அதிலே நாம் சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக இந்த மரத்துக்கு கீழால் உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டோம் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோமே, அது மாதிரி தான் இந்த உலகமும். இந்த உலகத்தில நம்ம அது மாதிரி ஒரு பயணியை போன்றுதான் நாம் வந்திருக்கிறோம்.
நாம் மறுமைதான் நமக்கு நிரந்தரமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பயணியினுடைய உதாரணத்தை சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விளங்கப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பமான வாழ்க்கை, நம்ம இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாலடித்து விடக்கூடாது என்று நபி தோழர்களுக்கு மறுமைதான் முக்கியமானது, மறுமைதான் நிரந்தரமானது என்று அல்லாஹ்வின் தூதர்கள் பல சந்தர்ப்பங்களிலே தெளிவுபடுத்தியதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே எளிமையானதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஆசைப்படாதவர்களாக, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நினைத்திருந்தால் எப்படிப்பட்ட சுகபோக வாழ்க்கையிலேயும் அவர் திகழ முடியும். ஆனால் மறுமைதான் சிறந்தது, இந்த உலகம் அற்பமானது, இறந்த செத்த ஆட்டை விட கேவலமானது, கடல் நீரிலே ஒரு துளி தண்ணீருக்கு சமமானது, இந்த உலகம் ஒரு அற்பமான உலகம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தெளிவுபடுத்தி சஹாபாக்களோடு வாழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். இதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு இந்த உலகம் அற்பமான உலகம், நம்ம மறுமைக்காக வேண்டித்தான் நம்ம வாழணும், மறுமைக்காக வேண்டி நம்மை தயார் செய்ய வேண்டும், நம்முடைய முயற்சிகள் நம்முடைய தியாகங்கள் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கின்றதோ அதை விட பன்மடங்கு மறுமைக்காக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே நபித்தோழர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி புகாரியிலே 4913வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக சில செய்திகளை கேட்கின்ற பொழுது அந்த ஹதீஸினுடைய தொடரிலே வருகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலே இருக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? வஇன்னஹு லஅலா ஹஸீரின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்ச ஓலையினால் செய்யப்பட்ட பாயிலே நபிகள் நாயகம் அவர்கள் படுத்து கிடந்திருந்தார்கள். மா பைனஹு வபைனஹு ஷைஉன், அந்த பாய்க்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து கிடக்கிறார்களா, அதுக்கு மத்தியிலே எந்த ஒரு விரிப்புமே கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த பாயிலே படுத்து கிடக்கின்றார்கள். வதஹ்த ரஅஸிஹி விசாதத்துன் மின் அதமின், தோலினால் செய்யப்பட்ட தலையணை ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு கீழால் இருக்கின்றது. ஹஷ்வுஹா லீஃபுன், அந்த தலையணைக்குள்ளே ஈச்ச நாறுகளால் அப்படியே குவித்து தோலால் செய்யப்பட்ட ஒரு தலையணையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைக்கு கீழால் வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வைன்ன இந்த ரிஜ்லைஹி கரவன் மஸ்பூபன், நபிகளாருடைய காலுக்கு பக்கத்திலே இலைகள் குவிந்து கிடந்தது. இந்த ரஅஸிஹி அஹபுன் முஅல்லகத்துன், நபிகளாருடைய தலைக்கு பக்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு பக்கத்திலே தோள்கள் தொங்கிக் கொண்டிருந்தது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து கிடந்ததை பார்த்து விவரிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கிறாங்க. பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகை விலா பக்கத்தை பார்க்கின்ற பொழுது ஃபர்ஐது, உமர் அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் கண்டேன் அஸரல் ஹஸீரி ஃபீ ஜம்பிஹி, நபிகளாருடைய விலா பக்கத்திலே
விழாப்புறத்திலே நபிகளாருடைய உடம்பிலே அந்த பாயினுடைய அந்த அச்சை நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலிலே நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் படுத்து கிடக்குறாங்க, பாயிலே படுத்து கிடக்கின்றார்கள். அந்த பாயினுடைய அச்சு என்ன செய்து முதுகுல பதுங்கி போய் இருக்குது. அதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபபகைது, நான் அழுது விட்டேன். நபிகளாருடைய நிலையை பார்த்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருந்த அந்த நிலையை பார்த்து நான் அழுது விட்டேன். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள், ஃபகால மா யுபகீக, உமரே நீங்கள் எதற்காக வேண்டி அழுகின்றீர்கள், உங்களை எது அழ வைத்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கேட்ட பொழுது, ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், நான் நபிகளாரிடத்திலே கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்ன கிஸ்ரா வ கைஸர, அந்த பாரசீக மன்னன் கிஸ்ரா, அதே போன்று கைசர் மன்னர், இவர்கள் எல்லாம் ஃபீமா ஹுமா ஃபீஹி, அவர்கள் எப்படி சுகபோகத்திலே இருக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே. மன்னர்கள் சும்மாவா இருப்பாங்க? மன்னர்கள் விதவிதமான தலையணையை வைத்திருப்பார்கள், விதவிதமான ஆடைகளை வைத்திருப்பார்கள், விதவிதமான இன்பத்திலே சுகபோகத்திலே திளைத்து அவர்களுடைய உறக்கம் இருக்கும். நீங்களே பாயிலே படுத்திருக்கிறீர்கள், உங்களுடைய முதுகுக்கும் பாய்க்கும் கீழே ஒரு விரிப்பு கூட கிடையாது, அதனுடைய அடையாளம் முதுகிலே இருக்கின்றது. வந்த ரசூலுல்லாஹ், நீங்களோ அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றீர்கள், நீங்க எப்படி உறங்கணும்? நீங்க எவ்வளவு பெரிய இன்பத்தில் இருக்கணும்? நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழுத வண்ணம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய நிலையை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், ஃபகால ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், அமா தர்லா அன் தகூன லஹுமுத் துன்யா, உமரே, அவர்களுக்கு இந்த உலகம்தான் இன்பம், இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று அவர்கள் வாழுகின்றார்கள். வலனல் ஆகிரா, நமக்கு மறுமையை நாம் பொருந்திக் கொள்ளக் கூடாதா? நமக்கு மறுமைதான் வாழ்க்கை, நமக்கு நிரந்தரம், நமக்கு நிலையானது, நமக்கு இன்பங்களை அள்ளித்தரக்கூடியது மறுமைதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு உலகம் என்பது அற்பமானது என்று தெளிவுபடுத்தியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் எவ்வாறுதான் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். உலகத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டவில்லை, மறுமைக்காக வேண்டித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். மறுமைக்காக வேண்டித்தான் நம்முடைய முயற்சிகள் இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும், நம்முடைய தியாகங்கள் இருக்க வேண்டும். அதுதான் நிலையானது, சிறந்தது என்று நபித்தோழர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் புகட்டிய சந்தர்ப்பத்தை எல்லாம் நாம் ஹதீஸின் மூலமாக அறிகின்றோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, மறுமைதான் நிலையான வாழ்க்கை. அல்லாஹ் சொல்லுகின்றான்ல, வல் ஆகிரத்து கைருன், மறுமைதான் சிறந்தது, அபகா, அதுதான் நிரந்தரமானது, நிலையானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான்ல. அதே போலதான் இந்த மறுமை வாழ்க்கை என்பது நிலையானது, சிறந்தது. ஆகவே நம்முடைய முயற்சிகள், நம்முடைய குறிக்கோள், நம்முடைய இலக்கு, நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மறுமையை நோக்கி இருக்கணும். இந்த உலகத்திலே நம்ம எவ்வளவு பாடுபடுகிறோமோ அதை விட பன்மடங்கு தியாகங்கள், முயற்சிகள் செய்யக்கூடியவர்களாக
மறுமையை லட்சியமாக கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த அற்பமான உலகத்தை வெறுத்தவர்களாக, இந்த அற்பமான உலகத்தினுடைய இன்பத்திலே நாம் மூழ்கி விடாமல், அதன் மூலமாக நாம் மூழ்கி நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கி விடாமல், நம்முடைய மறுமை வாழ்க்கை நிலையானது சிறந்தது என்பதை நாம் உணர்ந்து இந்த அற்பமான உலகத்தை வெறுத்து மறுமையை விரும்பக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அவ்வாறு அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.